வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாளை முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் காண வேண்டும் என வேண்டுகோள். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்த 68 பேர் உயிரிழந்த விவகாரம். சங்கராபுரம் அடுத்த சேஷசமுத்திரம் மாதவச்சேரி கிராமத்தில் சிபிஐ விசாரணை. தஞ்சை மாவட்டத்திற்குட்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட மத்திய குழு. நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் ஆய்வு. நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிரான வழக்கு. ஒண்டர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாதம். சட்டமன்ற தேர்தலில் சொத்து விவரம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது புகார். காவல்துறை விசாரணையை தொடரலாம் எனவும் இபிஎஸ் முழு ஒத்துழைப்பு அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்ட குழுவினர் சந்திப்பு. அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற சந்திப்பினில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட வலியுறுத்தல். பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவலை அளிக்காவிட்டால் அதன் அங்கீகாரம் சஸ்பெண்ட் செய்யப்படும். எந்த ஒரு அறிவிப்புமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. திண்ணையில் அமர்ந்து வெட்டி பேச்சு பேசுவது போல் வெட்டிக்கதை பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு மக்களிடம் பொய் கூறலாமா என்றும் கேள்வி. தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி. தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அதிமுகவினர் பதவிக்காக மட்டுமே டெல்லி சென்றதாகவும் விமர்சனம். வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. 2017-19 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமா தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில தான் காப்பி பேஸ்ட் அறிக்கை வெளியிடுவதன் மூலமே எடப்பாடியின் குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்டவை என்பது தெரியும் என முதலமைச்சர் சாடல். மக்கள் திட்டங்களுக்கு செய்யும் செலவை வெட்டி செலவு என எடப்பாடி கூறுகிறாரா என்றும் கேள்வி. தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். ஐந்து வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மீதமுள்ள 116 வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதி. கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்டப்படும். காரைக்குடியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி அலுவலகம் கட்டப்படும் போன்ற 4 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.
சிவகங்கையில் மகளிர் சுய உதவிக்குழுவினரின் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வணிகர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு திமுக என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அரசின் முயற்சிக்கு துணையாக இருக்கும் அமைப்பாக வணிகர் சங்கம் உள்ளதென்றும் புகழாரம். திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வணிகர்களுக்கு ஆதரவா உங்கள் நலனுக்கு செய்து வரக்கூடிய பணிகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதேபோல் நம்முடைய அரசினுடைய முயற்சிக்கெல்லாம் நீங்கள் துணையாக இருக்கிற அமைப்பா நீங்கள் இருக்கீங்க. சிவகங்கையில் முதலமைச்சரை அன்போடு அப்பா என்று அழைத்த மாணவிகள். வீடியோ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு உசுரே நீதானே என்று நிகழ்ச்சி கொண்ட முதலமைச்சர். ரொம்ப நிறைய பண்றீங்க சார். எங்களுக்காக புதுமை பெண்களிடம் கொண்டு வந்து எங்களோட காலேஜ் ஃபீஸ் ஏதோ எங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். அதெல்லாம் இங்க வந்து எங்களுக்கு பெரியார் குறித்த தனது பேச்சுக்கான ஆதாரத்தை உரிய நேரத்தில் உரிய இடத்தில் காட்டுவேன் என சீமான் உறுதி. பிரபாகரனுடன் தான் இருக்கும் புகைப்படம் வெட்டி ஒட்டப்பட்டதாக கூறுபவர்கள் அதற்கான ஆதாரத்தை வெளியிட தயாரா எனவும் கேள்வி. 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்குறேன். ஏன் கேட்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வழக்கை போட்டீங்க, நீங்கள் நிறுத்துவீல்ல, அங்கே சொல்கிறேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. தமிழர் மரபு கோட்டையை முற்றுகையிடுவது, திராவிட மாடல் வீட்டை முற்றுகையிடுவது. பெரியார் உணர்வாளர்கள் நடத்திய போராட்டம் குறித்து சீமான் விமர்சனம். பக்கத்தில் ஒரு சலூன் கடையில் போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வெட்டி விடுறேன்ட்டான். அப்புறம் நீ என்ன வெட்டுக்கிறேன்? நீ என்ன முற்றுகைன்னு வச்சிருக்க? தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகளை காவல்துறை முறையாக அமல்படுத்துவதில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. இந்நிலை தொடர்ந்தால் விசாரணை நீதிமன்றங்களால் எப்படி விசாரணை முடிக்க முடியும் என்றும் கேள்வி. அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் நான் குறிப்பிட்டு பேசிய ஞானசேகரன் வேறு என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். நான் குற்றவாளி ஞானசேகரனை தான் தம்பி என கூறியதாக சர்ச்சையாக்கிவிட்டதாகவும் பதில். இளைஞர்கள் யாரும் விஜய் கட்சிக்கு செல்லாத வகையில் அவர்களை மனமாற்றம் செய்ய வேண்டும். திமுக நிர்வாகிகளுக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் அட்வைஸ். புதுசா நடிகர் வந்திருப்பான், புது வேட்டையாளர் இருப்பாங்க, ரசிகர்கள் இருப்பான். அவன் நைசா பேசி ரசிகர்களா இருந்தா கட்சிக்கு ஒரு தீர்வு வழங்கலாம் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இளைஞனும் ஒரு 5 பேருக்கு மூல பிடிச்சின்னு சொன்னா அவன் தான் ஓய்வு பண்ணிருக்கான். 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக வழங்காமல் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உணவு தேடி குடியிருப்புகளை வலம் வரும் கரடி கூட்டம். தேயிலை தோட்டங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் கரடிகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சம். மும்பை புனே அருகே விமான நகர் பகுதியில் சுவர் இடிந்ததால் முதல் மாடியிலிருந்து தலைகீழாக விழுந்த கார். அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல்.